அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி விட்ட செம்பரியாடெல்லாம் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சுங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா சந்தையில் வாங்கினாலும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். பட் எந்த ஒரு இதுவும் இல்லை. அது வாட்டுக்கு நல்லா மேயுதுங்க. நம்ம இடமா அந்த மேலே அவங்களுக்கு வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நின்றதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு ஃபுல்லாக இருந்த புல்லை பூரா ஒரு 30 வாரம் அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த ஆடு வந்து புல்லெல்லாம் பயங்கரமாக காலி பண்ணிடுச்சு. சரி, புல்லெல்லாம் காலி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா கொய்யா பூரா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி விட்ட கொய்யா கண்டு ஃபுல்லாமே வந்து இப்போதான் ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகி டெவலப் ஆகி வந்துச்சு. மருந்தை கொடுத்தா என்ன மேலே உள்ளதை தவி கடிக்கல வெள்ளாடு மாரியா, பட் கீழே உள்ளதை வந்து ஃபுல்லாக நல்லா காலி பண்ணிச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி மேயுதுன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே உள்ள கொய்யாலை பூரா நல்லா கடிச்சிருச்சு. புல்லும் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம தீவனத்தை வைக்கல, இந்த புல்லை தான் திங்கிச்சு. இனிமேல் தான் நம்ம தீவனம் வைப்போம். அதான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ என்ன தீவனம் வைக்கிறோம் அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ள புல்லு நிறையா இருந்தாலும் நம்ம அப்படி விட்டாச்சு. இந்த பாருங்க, இந்த செம்பரி கருங்குட்டி இருக்கிற எல்லாத்தையும் கடிச்சிருச்சு. இது பாருங்க, எல்லா புள்ளையும் விட்டுட்டு அது வாட்டுக்கு ஓடிட்டே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்குள்ள பென்சிங் போட்டதுக்குள்ள உள்ள விட்டு நல்லா கொய்யா தோப்பு பாருங்க எவ்வளோ கிளீனாக இருக்கு. பழைய வீடியோல போய் பாருங்க, கொய்யா நம்ம தோப்பை எவ்வளோ புல்லு இருக்குன்னு பாருங்க. எல்லாமே சுத்தமாயிடுச்சுங்க. நம்ம இதை தான் எதிர்பார்த்தது. ஏன்னா நீங்க பார்த்தா தூரில் புல் இருக்கும், நடுவில் புல் இருக்கும், நடக்க முடியாது. ஏதாவது பாம்பு வரும், என்ன வரும்னே தெரியாம நம்மலாம் போய்கிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, இப்போ அப்படியே இந்த வெயிலுக்கு இருந்த புல்லுக்கும் இப்போ நம்ம தண்ணி விட்டேன்னா ஓரளவுக்கு நம்ம புல் வந்து குறையாது, நல்லா இருக்கும். இந்த ஆடு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு சுத்தமா இல்லைங்க. எல்லாமே தொலைச்சிருச்சு. இதுக்கு புல்லு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் தீவனத்தை தான் போடணும். அந்த அளவுக்கு இல்லை. கொய்யா காயும் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்த காயும் கொஞ்சம் பிடிங்காச்சு. ஒரு சில கொய்யா காயை கடிச்சிச்சு. சரி, நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், அறுத்து நம்ம அதுக்கு இறையா போட்டுறோம். இப்போ சரியில்லாத காய் அந்த காயெல்லாம் இருந்துச்சா நம்ம வந்து அதை அறுத்து அப்படி நம்ம அந்த ஆடுகளுக்கு இறையா போட்டுறோம். அதுக்குள்ள நல்லா சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு நல்லா ஓடிட்டு இருக்குதுங்க. இங்கே அங்கே பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பாருங்க, இந்த 4 வெள்ளாடு வாங்கி விட்டோம். இந்த வெள்ளாடு தான் அந்த எக்கி கடிக்குது பாருங்க. இந்த செடியில் உள்ள எல்லாத்தையுமே கீழே உள்ள சாப்பிட்டுச்சு. மேலே உள்ளவங்க தான் அப்படியே இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னா, கீழே உள்ளது மேலே, கீழே உள்ளவங்க ஈஸி சாப்பிடுச்சு. மேலே உள்ள வந்து செம்பரியை வந்து மேக்ஸிமம் எப்படி சாப்பிடாது. ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது, மேலே காலை வச்சு தின்றோம். இங்கே பாருங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சாப்பு இந்த செவலைக்குட்டி எப்படியுமே இது பாருங்க. இந்த செவலைக்குட்டி பண்ணுற அக்கப்போடு தாங்க தாங்க முடியல. இங்கே பாருங்க, இவங்க பாருங்க, இந்த 3 கிடா பண்ணுற 4 கிடா வந்தாங்க. எல்லாமே கிடா தாங்க. இந்த கிடா பண்ணுற இதுதான் ரொம்ப தாங்க முடியல. படு சேட்டை பண்ணுது. இங்கே பாருங்க, எல்லாம் இப்போ ஒரு இது வளைச்சி கொடுத்தேன். அதை வளைச்சி கொடுத்தா அதை சாப்பிட்டு அப்படியே இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வாங்கின 2 வாரத்தில் நம்ம ஆடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன தீவனம் பண்ண போகிறோம், அதான் வந்து நம்ம அடுத்த லெவலில் நம்ம பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்த 3வது வீடியோவில் வந்து என்ன தீவனம் போடுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் தீவனம் போடல. சும்மா வந்த ஒரு 2 வாரமாக நம்ம புல் வேலையே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொய்யா செடியை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுமேல் நம்ம தீவனம் போடாமல் வளர்க்க முடியாது. ஏன்னா புல் இல்லை, தீவனம் அதுக்குன்னு நம்ம கடையில் வாங்கியாவது போட்டு தான் ஆகணும். அப்படின்னால நம்ம தீவனத்தை எல்லாம் ரெடி பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக தாங்க நம்ம இந்த வீடியோ சொன்னோம். இப்போ 2 வாரத்தில் பாருங்கள், வாங்கிட்டு வந்ததை விட இப்போ சூப்பராக வந்துச்சு. அந்த நம்ம ஏன்னா 2 ஏக்கர் நடந்துக்கிட்டே இருக்கவும் அது வாட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. எங்கிட்ட போங்க, அங்கிட்டு போங்க, செட்டில் படுத்துக்குங்க. செட்டில் படுக்காருன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே தெரியுங்க. அப்படியே ஒரே ஓட்டதாங்க. கூட்டம் மாதிரி ஓட்டிட்டே தான் தெரியுது, நிற்க மாட்டேங்குது. அப்படியே ஓடுது, ஒரு இடத்துல படுத்து கிடக்குது. அது வாட்டுக்க வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஏகப்பட்ட புல் இருந்துச்சுங்க. முழங்கால் அளவுக்கு இந்த புல், முழங்காலும் தெரியாத அளவுக்கு புல் இருந்துச்சு பாருங்கள். அப்படியே மட்டமாக ஒன்றுமே இல்லாமல் கடிச்சு சூப்பராக ஆக்கிடுச்சு. கிரவுண்டு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு சிறப்பாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஆடு குரோத் நம்ம வந்து இதை நம்ம சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தாங்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காணலாம். நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறோன்றதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக காணலாம்.